வணக்கம். பிரபஞ்சமும் கேமராவும் ஒன்றானது. பிரபஞ்சத்தையும் அதனுடைய நிலையை மறைக்க முடியாது. கேமராவையும் அதனுடைய ஓட்டத்தையும் மறைக்க முடியாது. காட்டிவிடும். பிரபஞ்சமும் உண்மையை காட்டிவிடும். சிசிடி கேமராவும் உண்மையை காட்டிவிடும். கேமரா பதிவும் உண்மையை காட்டிவிடும். இது நடந்த உண்மை. ரொம்ப வருடங்களுக்கு முன்பு. அப்போது ஃபேமஸ் வயலும் வாழ்வுண்டு ஒரு நிகழ்ச்சி எடுப்பாங்க. வேளாண்மையை பற்றியது எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வயக்காட்டில் போய் இந்த வயலும் வாழ்வுண்டு ஒரு வயலும் வாழ்வும் அப்படிங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பொதிகை தான் ஜாஸ்தி இருந்தது. பொதிகை டிவி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இந்த பதிவை அந்த நிகழ்வை இவங்க எடுக்கிறவங்களே பார்க்கல. இவங்க அந்த இடத்த காட்சியே வயக்காட்டை சுற்றி அந்த நிலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வயக்காட்டில் பக்கம் கிணத்தடி பக்கம் உள்ள நிகழ்வு இவங்க கண்ணுக்கே பார்க்கல, தெரியல. என்னதுன்னா அங்கே ஒருவரை நிமிஷம் பண்ணி முடிவு பண்ணி அவரை அந்த கிணத்தடி பக்கம் வெட்டி அதை மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மண்ணை போட்டு. இதை இவர்கள் பார்க்கவே இல்லை. இந்த நிகழ்ச்சியை தொகுக்கும்போது பார்க்கலை, எடுக்கும்போது பார்க்கலை. ஆனால் அதை எடிட் பண்ணுறாங்க. எடிட் பண்ணும்போது பார்க்குறாங்க இது ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படியே கேமராவில் பதிவாக இருக்குது. பார்த்தா ஒருவரை அப்படி பண்ணுறத அப்படியே காட்டிவிட்டது. அப்புறம் நிகழ்வு வேறு. அதை இந்த பை குற்றவாளியினுடைய நிலை தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் கேமரா பதிவு கரெக்டாக காட்டிவிட்டது. அதில் கேமராவிலையும் தப்ப முடியாது, பிரபஞ்சத்தினுடைய நிலையும் தப்ப முடியாது. இப்போ இந்த சிசிடிவியினால குற்றங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்கப்படுகிறது. ஏன்னா குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறதுனால குற்றங்கள் தடுக்கப்படுகிறது. மீண்டும் குற்றவாளிகளும் உடனே பிடித்து விடுகிறார்கள். ரொம்ப ஈஸாகி விடுகிறது. அதே நிலையில் பிரபஞ்சத்தினுடைய பக்குவ நிலைப்படும் இறை ஐக்கியப்படுகிறார்கள். இறை ஐக்கியத்தோடு வாழ்கிறார்கள். இரண்டும் நடக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய நிலையில் இறை ஐக்கியப்பாடும் நடக்கும். இறை வாஞ்சியை உண்டாக்கும்.